டெட், TNUSRB, PGTRB, UGTRB, SSC, UPSC, SGT, BT போன்ற அனைத்து விதமான கூட்டத்திற்கும் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட், ஃப்ரீ ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் வழங்கிட்டு இருக்கோம். இது போட்டித் தேர்வு வெற்றி பெற்று நடத்தக்கூடியது சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் யூடியூப் சேனல். வணக்கம், சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே ஷெட்யூல் வெளியிட்டு இருந்தேன். அதாவது SGT, BT, டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படிங்கிறவங்களுக்கு காமனா தமிழ் 30 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே தாராளமாக இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணலாம். 6th ஸ்டாண்டர்ட் தமிழ்லேருந்து எல்லா டேர்மும் சேர்த்து தான் சொல்கிறேன். 6th ஸ்டாண்டர்ட் தமிழ்லேருந்து 10th தமிழ் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இயலாக உங்களுக்கு டெஸ்ட் வைப்போம். ஸோ டெய்லி நீங்கள் தனி யூனிட் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஷெட்யூல் பார்க்காதவங்க பார்த்துங்க, டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் யூனிட், அதாவது 6ஆம் வகுப்பு தமிழில் இயல் 1 முதல் பருவத்தில் இயல் 1 பார்க்க போகிறோம். பேப்பர் பென் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோட் போட்டுக்கிட்டாதான் ரொம்ப பெஸ்ட். டெஸ்ட் நம்பர் 1 போட்டுக்கோங்க, இன்னைக்கு டேட் என்ன அதை போட்டுக்கோங்க, டே போட்டுக்கோங்க, மென்ஷன் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் போட்டு எப்படி லைவ் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த லைவ் டெஸ்ட் முக்கியமாக தமிழுக்கு நம்ம வந்து டெய்லி ஈவினிங் 7 o'clock போட்டிருக்கோம். அதாவது தினமும் இரவு 7 மணிக்கு உங்களுக்கு தமிழ்ல இயல் வாரியாக தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். இனி அடுத்தடுத்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வரிசையா செப்பரேட் டைம் கொடுப்போம். அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அந்த டைத்துல லைவ் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படியோ அப்படியே தான் ஃபாலோ பண்ணோம். நம்ம பார்க்கலாமா? ஓகே, முழுக்க ஃப்ரீ ஆன்லைன் கோச்சிங் சென்டர் இது, நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1 போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழென்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்ற பாடலை பாடியவர் யார்? தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழென்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்ற பாடலை பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி கவிமணி, ஆப்ஷன் டி வாணிதாசன். 4 ஆப்ஷன்ல எது சரியான பதிலோ அதை கமெண்ட் பண்ணுங்க. ஃபாஸ்டா கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு லைவ் டெஸ்ட். டெய்லி உங்களுக்கு இரவு 7 மணிக்கு இந்த டெஸ்ட் வந்து தொடரும். தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நான் சொல்றேன், அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். ஷெட்யூல் பார்த்து படிங்க. ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? பாரதிதாசன் ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா நீங்க நோட் பண்ற அந்த நோட்ல ஒரு டிக் போட்டுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 1 வந்து ஒரு டிக் போட்டுக்கோங்க. லாஸ்ட்ல மார்க் கவுண்ட் பண்ணி டோட்டல் மார்க்கை கமெண்ட் ஷீட்ல சொல்லணும். ஸோ இப்படிதான் லைவ் டெஸ்ட் வந்து போய்கிட்டு இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். கொஸ்டின்ஸ் எல்லாமே வேலிடா இருக்கும் அண்ட் பிளஸ் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருப்போம். பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ கனக சுப்புரத்தினம், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி தேசிய கவி, ஆப்ஷன் டி முடியரசன். அதாவது ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஏயா பியா சியா டியா? பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன? ஆன்சர் பார்க்கலாமா? பாரதிதாசனுடைய இயற்பெயர் ஆப்ஷன் ஏ கனக சுப்புரத்தினம். ஆன்சர் கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. வெரிஃபை பண்ணுங்க. ஆன்சர் கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஆப்ஷன் ஏ கனக சுப்புரத்தினம். அடுத்து, புரட்சி கவி என்று போற்றப்படுபவர் யார்? புரட்சி கவி என்று போற்றப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், ஆப்ஷன் சி கண்ணதாசன், ஆப்ஷன் டி பாரதிதாசன். புரட்சி கவின்னு யார் அழைக்கப்படுறா? ஏ பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஏ பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. இது ஒரு லைவ் டெஸ்ட். டெய்லி உங்களுக்கு இரவு 7 மணிக்கு இந்த டெஸ்ட் நடக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச் பேரு ரன் டெஸ்ட் பேட்ச் ஓடிட்டே இருக்கணும், வேற ஆப்ஷனே இல்லை. எக்ஸாம் வரைக்கும் ஓடிட்டே தான் இருக்கணும். புரட்சி கவி என அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. அப்படியே ஒரு டிக் போட்டுக்கோங்க. லாஸ்ட்ல அந்த டிக்கை கவுண்ட் பண்ணிக்கலாம். செப்பரேட்டா ஒரு ஸ்மால் சைஸ் நோட் கூட போட்டுக்கோங்க.
ஏன்னா எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா வரும். இன்னும் நம்ம எக்ஸாமுக்கு 3 மந்த். அப்ப ஸோ அந்த அவ்வளோ டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அடுத்து 4th கொஸ்டின். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடலை பாடியவர் யார்? தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடலை பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி காசி ஆனந்தன், ஆப்ஷன் டி புதுமை பித்தர். ஏ பி சி டி? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல கொஸ்டின்ஸ் தெரிஞ்சோடனே நான் கொஸ்டின் ஸ்ட்ரைட் பண்ணோன்னே அதை ரியலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுவேன். எக்ஸாம்ல எந்த மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ பண்றாங்களோ சேம் அதே பேட்டர்ன் தான் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டெய்லி லைவ் டெஸ்ட் வச்சுட்டே இருப்போம். பர் சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, தமிழ் மட்டும் இல்லை, அடுத்தடுத்து எல்லா சப்ஜெக்ட்டுமே நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் டைம் ஒதுக்கிக்கோங்க. டெய்லி ஒரு இயர் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆன்சர் பார்த்துடலாமா? காசி ஆனந்தன். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. 4th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் சரியான பதில். சுப்புரத்தினம் யாருடைய கவிதைகள் மீது கொண்ட பற்றினால் தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி கவிமணி, ஆப்ஷன் சி நாமக்கல் கவிஞர், ஆப்ஷன் டி மறைமலை அடிகள். ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. சுப்புரத்தினம் யாருடைய கவிதைகள் மீது கொண்ட பற்றினால் தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார்? ஆன்சர் பார்க்கலாமா? பாரதியார். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா தான் மார்க் போட்டுக்கோங்க. பாரதியார். 6வது கேள்வி. பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் என்னென்ன? பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் என்னென்ன? ஆப்ஷன் ஏ நிலவு மனம், ஆப்ஷன் பி தேன் நிலவு, ஆப்ஷன் சி மனம் தேன், ஆப்ஷன் டி மலர் தேன். இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் என்னென்ன? இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸா உங்களுக்கு வந்திருக்கும். 10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்லயே உங்களுக்கு யூனிட்ல இருந்து வந்து நிறைய வந்திருக்கும். ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸும் நாங்கள் இதுல மிங்கிள் பண்ணி தான் கொடுக்குறோம். ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ நிலவு மனம். நிலவு மனம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா தான் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 7th கொஸ்டின். 7வது கேள்வி. 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி என்று பாடலை பாடியவர் யார்? 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி என்ற பாடலை பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி பெருஞ்சித்திரனார், ஆப்ஷன் டி வாணிதாசன். ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல ஸ்கிரீன்ல வந்து பார்த்த உடனே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா டக்குன்னு ஆன்சர் தட்டி விட்டுலாம். தினமும் இரவு 7 மணிக்கு உங்களுக்கு தமிழ் தேர்வு நடக்கும். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். பெருஞ்சித்திரனார். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. பெருஞ்சித்திரனார். உள்ளப்பூட்டு என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ மன வருத்தம், ஆப்ஷன் பி உள்ளத்தின் அறியாமை, ஆப்ஷன் சி அரும்பாமை, ஆப்ஷன் டி குழப்பம். 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. உள்ளப்பூட்டு என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி உள்ளத்தின் அறியாமை. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா தான் மார்க் போட்டுக்கோங்க. உள்ளத்தின் அறியாமை. எக்ஸாம்ல என்ன சிலபஸ் நம்மளுக்குன்னா 6th to 8th, அப்புறம் 1 to 5th சொல்லியிருப்பாங்க. பேப்பர் 1க்கு 1 to 5th, பேப்பர் 2க்கு 6th to 8th அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 10th வரைக்குமே டெட் எழுதுறவங்க, எஜிடி எழுதுறவங்க சரி, பிடி எழுதுற கவர் பண்ணிடுங்க.
அவங்க எப்படி கேட்டாலும் எதிரமா இருக்கணும். இதுல ஆசிரியர் நியமனம் தேர்வா இருந்தாலும் சேம் இதே தான் அவங்களுக்கும். ஸோ தமிழ் வந்து உங்களுக்கு 30 மார்க் உங்க கையில இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 30 மார்க் உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் என்ன? பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்ன? ஏஆ பிஆ சிஆர்டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ சுப்பிரமணியன், ஆப்ஷன் பி ஞானப்பிரகாசம், ஆப்ஷன் சி மாணிக்கம், ஆப்ஷன் டி முத்தையா. 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏஆ பிஆ சிஆர்டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் மாணிக்கம். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா தான் மார்க் போட்டுக்கோங்க. டெய்லி ஒரு இயல் கண்டிப்பா படிக்கணும். படிச்சுட்டு நீங்க அது வந்து உங்களுக்கு எந்த அளவு தெரியுதுங்கிறத டெஸ்ட் எழுதினாதான் தெரியும். நம்மளுடைய ஃப்ரீ ஆன்லைன் லைவ் டெஸ்ட் வந்து தினமும் இரவு 7 மணிக்கு தமிழ் நடக்கும். அடுத்தடுத்து நம்ம சொல்லுவோம். அதை அட்டன் பண்ணி நீங்க எவ்வளவு மார்க் எழுதுறீங்கன்னு நோட்ல எழுதிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்ல நீங்க டோட்டல் மார்க்ஸ் நீங்க சொல்லிடணும். அதுதான் உங்களுடைய மோட்டிவேட்டே. உங்களை நீங்களே ஆக்சஸ் பண்ணாதான் நீங்க எந்த லெவல் இருக்கீங்கன்னு தெரியும். அடுத்து 10th கொஸ்டின், 10வது கேள்வி. பெருஞ்சித்திரனார் இயற்றிய கனிச்சாறு என்னும் நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? இப்ப இதுல 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல் எதுன்னு கேட்பாங்க. கனிச்சாறு கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டட் தான். அதே மாதிரி எத்தனை தொகுதிகளாக வெளிவந்தது கேட்டிருக்காங்க. சோ அது நீங்க தான் இப்ப சொல்லணும். ஆப்ஷன் ஏ 6, ஆப்ஷன் பி 4, ஆப்ஷன் சி 1, ஆப்ஷன் டி 8. ஏஆ பிஆ சிஆர்டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? 8. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா தான் மார்க் பண்ணிக்கோங்க. 8 மார்க் போட்டுக்கோங்க. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். அடுத்த கேள்வி. இது மொழி இல்ல ஒளி. ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி வாலி என்ற தமிழ் மொழியை வாழ்த்தி பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி வாணிதாசன், ஆப்ஷன் சி சுரதா, ஆப்ஷன் டி முடியரசன். சோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஏஆ பிஆ சிஆ டிஆ? 11வது கேள்வி. ஷெட்யூல் பார்க்காதவங்க பாத்துருங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஷெட்யூல் படி என்ன கொடுத்துருக்கணும், அதாவது தினமும் ஒரு இயல் கண்டினியூஸா வரும். இன்னைக்கு 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 எழுதுனீங்கன்னா நாளைக்கு 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2 இருக்கும். ஸோ அது இந்த கிளாஸோட எண்டிங்லேயே நம்ம சொல்லுவோம். அப்போ கூட நீங்க லிசன் பண்ணிட்டு நீங்க அதை மறுநாள் ஃபாலோ பண்ணி நீங்க டெஸ்ட் எழுதலாம். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாம். ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி வாலி என்ற தமிழ் மொழியை வாழ்த்தி பாடியவர் யார்? வாணிதாசன். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தால் எவ்வாறு பிரியும்? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தால் எவ்வாறு அது பிரியும்? எவ்வாறு பிரியும்? ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ செம்மை கூட்டல் தமிழ். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. ஏஆ பிஆ சிஆர்டிஆர் மட்டும் சொன்னா போதும். நோட்ல நீங்க டிக் பண்ணிட்டே வரணும். அப்ப லாஸ்ட்ல நம்ம கவுண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவுன்னு. அடுத்து பாவலரேறு என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? பாவலரேறு என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? வாணிதாசனா, மருதகாசியா, பெருஞ்சித்திரனாரா, பாரதிதாசனா? ஏஆ பிஆ சிஆர்டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க.
ஆன்சர் பார்க்கலாமா? பாவலரேறு என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் பெருஞ்சித்திரனார். ஆப்ஷன் சி தான் சரியான பதில், பெருஞ்சித்திரனார். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. அதான் டிக் போட்டே வரணும். லாஸ்ட்ல டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவு கமெண்ட்ஸ்ல சொல்லணும். 14th கொஸ்டின், 14வது கேள்வி. 8 கூட்டல் திசை என்ற சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது எது? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. யுவர் லைவ் டெஸ்ட். லைவ் வந்துருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணாலும் நீங்க வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கும், நீங்க எத்தனை தடவை வேணாலும் பார்த்துக்கலாம். தொடர்ச்சியை விட்டுறாதீங்க. உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்போது இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க, அது லைவா தான் இருக்கும். ஓகே, பார்க்கலாம். 8 திசை ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 15வது கேள்வி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடியவர் யார்? ஏ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஏ, பிஆ, சிஆ, டிஆ? ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடியவர் பாரதியார். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய்? 16வது கேள்வி. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ் தாயின் தொன்மையை பறைசாற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி கவிமணி, ஆப்ஷன் டி வண்ணதாசன்? ஏ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாம். பாரதியார். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்க்கலாம். 17வது கேள்வி. விறுவிறுன்னு பார்த்துடலாம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? தமிழ்ல நம்மளுக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? ஆப்ஷன் ஏ அகத்தியம், ஆப்ஷன் பி நன்னூல், ஆப்ஷன் சி தொல்காப்பியம், ஆப்ஷன் டி திருக்குறள்? இது 4ல எது சரியான பதில்? ஏ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி தொல்காப்பியம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. தொல்காப்பியம். ஆப்ஷன் சி தொல்காப்பியம். 18வது கேள்வி. தமிழ் என்னும் சொல் முதலில் பயன்படுத்தப்பட்ட இலக்கியம் எது? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. தமிழ் என்னும் சொல் முதலில் பயன்படுத்தப்பட்ட இலக்கியம் எது? தொல்காப்பியம், நன்னூல், ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம், ஆப்ஷன் டி கம்பராமாயணம்? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. தமிழ் என்னும் சொல் முதலில் பயன்படுத்தப்பட்ட இலக்கியம் எது? தினமும் இரவு 7 மணிக்கு உங்களுக்கு தமிழோட லைவ் டெஸ்ட் நடக்கும். சப்போஸ் இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து பிளேலிஸ்ட்ல வந்து உங்களுக்கு ரன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு கொடுத்துருப்போம். டெட் ரன் டெஸ்ட் பேட்ச்னு. ஸோ அது வந்து டெட், எஜிடி, பிடி யார் படிச்சாலும் அதை பார்த்துக்கலாம். எல்லாருக்குமே சேம் தான் சிலபஸ். நீங்க லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஆன்சர் பார்க்கலாம். தொல்காப்பியம். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் லைவ் டெஸ்ட்டுக்கு வர பாருங்க.
தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்று கூறும் நூல் எது? தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்று கூறும் நூல் எது? ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம், ஆப்ஷன் பி நன்னூல், ஆப்ஷன் சி தொல்காப்பியம், ஆப்ஷன் டி கம்பராமாயணம். ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்று கூறும் நூல் எது? தொல்காப்பியம். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. தொல்காப்பியம். அடுத்து 20வது கேள்வி. தமிழ்நாடு எனும் சொல் முதலில் பயன்படுத்தப்பட்ட இலக்கியம் எது? தமிழ்நாடு எனும் சொல் முதலில் பயன்படுத்தப்பட்ட இலக்கியம் எது? ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம், ஆப்ஷன் பி மணிமேகலை, ஆப்ஷன் சி தேவாரம், ஆப்ஷன் டி திருமந்திரம். ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. தமிழ்நாடு எனும் சொல் முதலில் பயன்படுத்தப்பட்ட இலக்கியம் எது? ஆன்சர் பார்க்கலாமா? சிலப்பதிகாரம். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் சிலப்பதிகாரம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. டிக் பண்ணிட்டே வாங்க. கடைசியில நம்ம என்ன பண்ணலாம், கவுண்ட் பண்ணி மார்க் எவ்வளோ, டோட்டல் மார்க் எவ்வளோன்னு கமர்ஷியல்ல சொல்லுங்க. 21வது கேள்வி, அதாவது கொஸ்டின் நம்பர் 21. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினே ஆயின் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது? இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதின ஆயின் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது? ஆப்ஷன் ஏ மணிமேகலை, ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம், ஆப்ஷன் சி தேவாரம், ஆப்ஷன் டி திருமந்திரம். ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் பி தான் சரியான பதில், சிலப்பதிகாரம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டு கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. 22வது கேள்வி. தமிழன் என்னும் சொல் முதலில் பயன்படுத்தப்பட்ட இலக்கியம் எது? தமிழன் அப்படிங்கிற சொல் முதலில் பயன்படுத்தப்பட்ட இலக்கியம் எது? ஆப்ஷன் ஏ கம்பராமாயணம், ஆப்ஷன் பி திருவாசகம், ஆப்ஷன் சி அப்பர் தேவாரம், ஆப்ஷன் டி புறநானூறு. ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. இதே டைம் தான் உங்களுக்கு எக்ஸாம்லயே எடுக்கும், அவ்வளவுதான் கொடுப்பாங்க. அதே டைம் தான் நம்மளுமே உங்களுக்கு கொடுக்குறோம். சேம் அதே பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்னு, எக்ஸாம் பேஸ்டு சிலபஸ், அதே மாதிரி எக்ஸாம் டைம் அதையும் நீங்க கீப் அப் பண்ற மாதிரி தான் இந்த யூடியூப் லைவ் டெஸ்ட் இருக்கும். மற்ற டெஸ்ட்லாம் எனக்கு என்னன்னு எழுதுற மாதிரி இருக்கும். அப்படிலாம் நம்ம இதில் கண்டக்ட் பண்ண மாட்டோம். யூடியூப் லைவ் டெஸ்டா இருக்கும். இதே டைம் தான் உங்களுக்கு அங்கேயும் இருக்கும். சேம் அவ்வளோ பேர் நம்மளுக்கு கிளியர் பண்ணியிருக்காங்க நம்மகிட்ட படிச்சு. அதனால ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா 30 மார்க்ஸ் தமிழ்ல உங்களுக்குன்னு சொல்லி நீங்க எடுத்து வச்சிடலாம். ஆன்சர் பார்க்கலாம். அப்பர் தேவாரம். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. ஸ்கிரீன்ல தெரியும் போதே கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பார்த்துட்டீங்க, உங்க ஆன்சர்னா டக்குன்னு போட்டுருங்க, ஆன்சரை போட்டுருங்க எனக்கு. அடுத்து 23வது கேள்வி, கொஸ்டின் நம்பர் 23. தமிழன் கண்டாய் என்று கூறும் நூல் எது? தமிழன் கண்டாய் என்று கூறும் நூல் எது? ஏ பி சி டி? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. கம்பராமாயணம், ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி அப்பர் தேவாரம், ஆப்ஷன் சி திருவாசகம், ஆப்ஷன் டி புறநானூறு. 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? தமிழன் கண்டாய் என்று கூறும் நூல் எது? ஆன்சர் பார்க்கலாமா? அப்பர் தேவாரம். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. அப்பர் தேவாரம். அடுத்து 24வது கேள்வி.
எண்ணத்தை வெளிப்படுத்துவது எது? ஏயா பியா சியா டியா? எண்ணத்தை வெளிப்படுத்துவது எது? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. எண்ணத்தை வெளிப்படுத்துவது எது? இருபத்தி நாலாவது கொஸ்டின் நம்ம பார்த்துட்டு இருக்குது. இப்ப ஆன்சர் பார்த்துடலாமா? ஆன்சர் பார்த்துடலாமா? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. எண்ணத்தை வெளிப்படுத்துவது எது? இயல் தமிழ். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 25வது கேள்வி. உள்ளத்தை மகிழ்விப்பது எது? ஆப்ஷன் ஏ இயல் தமிழ், ஆப்ஷன் பி இசை தமிழ், ஆப்ஷன் சி நாடக தமிழ், ஆப்ஷன் டி கவிதை. எது வரும்? ஏ பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வரும்னா உள்ளத்தை மகிழ்விப்பது எது? ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி இசை தமிழ். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. இசை தமிழ். உள்ளத்தை மகிழ்விப்பது இசை தமிழ். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டு கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 26வது கேள்வி. உணர்வில் கலந்து வாழ்பவை உணவில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது எது? உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது எது? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. அதை இதே படிச்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இயல் வரைய டெய்லி ஒரு இயல் மட்டும் நீங்க படிச்சு நம்மகிட்ட லைவ் டெஸ்ட் எழுதுனீங்கனாலே போதுமானது. இதை படிக்கிற அதை படிக்க கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஆன்சர் பார்க்கலாமா? நாடக தமிழ். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி நாடக தமிழ். உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது நாடக தமிழ். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 27வது கேள்வி. அகத்தி பசலை முருங்கை தனித்தனியா இருக்கு. அகத்தி பசலை முருங்கை ஆகியவற்றின் இலை பெயர்கள் எது? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. அகத்தி பசலை முருங்கை ஆகியவற்றின் இலை பெயர்கள் எது? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? கீரை. அதாவது ஆப்ஷன் பி தான் சரியான பதில். கீரை. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா அந்த மார்க் கொடுக்கோங்க. கீரை. அடுத்து 28வது கேள்வி. அருகு கோரை ஆகியவற்றின் இலை பெயர்கள் என்ன? அருகு கோரை ஆகியவற்றின் இலை பெயர்கள் என்னென்ன? எவை? எப்படி சொல்லுவோம்? அருகு கோரை எப்படி சொல்லுவோம்? எந்த இலை பெயர்கள் சொல்லுவோம்? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? புல்லு. அருகு கோரை புல்லு. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. புல்லு. அடுத்து 29வது கேள்வி. நெல் வரகு ஆகியவற்றின் இலை பெயர்கள் எது? நெல் வரகு ஆகியவற்றின் இலை பெயர்கள் எது? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. நெல் வரகு ஆகியவற்றின் இலை பெயர்கள் எது? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? தால். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். தால். ஆன்சர் வெரிஃபை பண்ணுங்க. கரெக்டா அந்த மார்க் போட்டுக்கோங்க. தால்.
ஆப்ஷன் டி தான் சரியான பதில். அடுத்து 30வது கேள்வி, சப்பாத்தி கள்ளி தாளை ஆகியவற்றின் இலை பெயர்கள் எது? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. சப்பாத்தி கள்ளி தாளை ஆகியவற்றின் இலை பெயர்கள் எது? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. இது ஃப்ரீ லைவ் டெஸ்ட். தினமும் இரவு 7 மணிக்கு தமிழ்ல 6ஆம் வகுப்பு தமிழ்ல இருந்து 10ஆம் வகுப்பு தமிழ் வரைக்கும் ஒவ்வொரு இயலா டெஸ்ட் வச்சுட்டே இருப்போம். ஷெட்யூல் பார்க்காதவங்க பாத்துருங்க. ஒருவேளை நான் இப்பதான் பாக்குறேன் படிக்கல அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு டைம் படிச்சுட்டு நம்ம லைவ் டெஸ்ட் எப்போ வேணாலும் நீங்க அட்டன் பண்ணலாம். பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு கொடுத்துருப்போம். டெட் ரன் டெஸ்ட் பேட்ச்னு கொடுத்துருப்போம் 2026 போட்டு. ஸோ ஹெச்இடி பிடி ஆசிரியர் தகுதி தேர்வு, ஆசிரியர் நியமன தேர்வு ரெண்டுக்கு எது வேணாலும் நீங்க இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹெச்இடி பிடி டெட். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? மடல் ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் கொடுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேர்வில் உங்களுக்கு 30 கேள்விகள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இந்த 30 கேள்வியில நீங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. 30க்கு எவ்வளவு எடுத்துருக்கீங்க? உங்களுக்கு தேர்வுலையும் 30 கொஸ்டின் தான். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எக்ஸாம் கொஸ்டின் மாடல் என்ன, எக்ஸாம் சிலபஸ் என்ன, அதே பேஸ்டு அதே டைம் கன்சியூம் நீங்க பண்றதுக்காண்டி அதே டைம் தான் நாங்களும் எடுத்திருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னாலே தெரியும். நீங்க இந்த 30 கொஸ்டின்ஸ் டக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 3 மந்த் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா 4th மந்த் நீங்க எக்ஸாம் எழுதிருவீங்க. ஸோ தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது உங்களுடைய சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி யூடியூப் சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அனைத்து வகையான போட்டி இருக்கும். ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட், ஃப்ரீ ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் வழங்கிட்டு இருக்கோம். டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ், டெஸ்ட், மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருப்போம். அந்தந்த டைம் இந்த ஷெட்யூல் படி வரும். ஸோ தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. இப்போ நாங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு, ஆசிரியர் நியமன தேர்வு இந்த டிஆர்பி சைட்ல உள்ள எல்லாத்துக்கும் நாங்கள் தனித்தனி ஷெட்யூல போட்டுட்டு இருக்கோம். ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஷெட்யூல் பேஸ்டு ஃபாலோ பண்ணுங்க. ஷெட்யூல் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். டெய்லி இப்ப தமிழ் உங்களுக்கு 7 மணிக்கு இரவு வந்துடும். அடுத்து என்னென்ன சப்ஜெக்ட்னு சொல்லி நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு இயல் 2 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்துல இயல் 2 படிச்சிருங்க. மறந்துடாதீங்க, இயல் 2. நாளைக்கு இரவு 7 மணிக்கு சந்திக்கலாம். பை.